நாடு முழுக்க இப்போ நடந்து கொண்டிருக்கும் எரிவாயு தட்டுப்பாட்டுக்காக மத்திய அரசு ஒரு முக்கியமான ரிலீஃப் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2026 மார்ச் 23 முதல் மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் கமர்ஷியல் விநியோகம் 20% அதிகரிக்கப்படுது. இதனால மொத்த விநியோகம் பழைய நிலையின் 50% வரை உயரும். இதனால் யாருக்கு அதிகமா பயன் தெரியும்னா, தாபாக்கள், ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி சமையல் எரிவாயு மீது நம்பியிருக்கிற இடங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி கிடைக்கும். இப்போ வரைக்கும் எரிவாயு கிடைக்காம அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா, அதுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இந்த கூடுதல் எரிவாயு எல்லாருக்கும் உடனே கிடைக்காது. முதல்ல முக்கியமான சில துறைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க போறாங்க. அதாவது பொதுமக்களுக்கு சாப்பாடு தரும் ஹோட்டல்கள், சாலை ஓர தாபாக்கள், தொழிற்சாலை கேண்டீன்கள், பால் மற்றும் உணவு தயாரிப்பு யூனிட்கள் எல்லாம் இதுல வரும். அதே மாதிரி அரசு ஆதரவோடு நடக்கும் சமூக சமையல் மையங்கள், சுலப விலை கேண்டீன்களும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. மேலும் வெளியூரில் இருந்து வேலைக்காக வந்த தொழிலாளர்களுக்காக 5 கிலோ சிலிண்டர்கள் கிடைக்கவும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, எரிவாயு நெருக்கடி நேரத்துல வெறும் 20% மட்டுமே கொடுத்தாங்க. அப்புறம் மார்ச் 18 அன்று ஒரு உத்தரவு வந்தது. அதன்படி PNG திட்டத்தை நல்லா செயல்படுத்துற மாநிலங்களுக்கு கூடுதலா 10% கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு மேல இன்னும் 20% சேர்த்ததால மொத்தம் 50% உயர்ந்திருக்கு. ஆனா இந்த சலுகை எல்லாருக்கும் தானாக கிடைக்காது. சில ரூல்ஸ் இருக்கு. கமர்ஷியல் LPG பயன்படுத்துற எல்லாரும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க எவ்வளவு பயன்படுத்துறாங்க, எங்க பயன்படுத்துறாங்க, வருடத்துக்கு எவ்வளவு தேவைன்னு எல்லா விவரங்களையும் சரியா கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, PNG இணைப்புக்கு அப்ளை பண்ணணும். அதாவது இந்த கூடுதல் LPG வாங்கணும்னா எதிர்காலத்துல பைப் கேஸ் பயன்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுக்கான விண்ணப்பமும் தேவையான ஏற்பாடுகளும் செய்யணும். மொத்தத்துல பார்த்தா இப்போ LPG தட்டுப்பாட்டுக்கு ஒரு தற்காலிக தீர்வு கொடுக்கறதோட எதிர்காலத்துல எல்லாரும் பைப் கேஸ்க்கு மாறணும்னு அரசு திட்டமிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம்.